இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி கத்த தந்த தீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மரிக்கும் போது தன்னை தந்த தேவனிடத்திற்கு இந்த ஆவி என்ன செஞ்சிடும்? போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆவியும் மாம்சத்துக்கும் என்ன உண்டு? ஒரு போராட்டம் உண்டு. நமக்கு எதற்கு இடம் கொடுக்குறோமோ அதுதான் என்ன செய்யும்? ஜெயிக்கும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் பேசுகிற வார்த்தை நிமித்தம் இந்த ஆவி தூண்டி விடப்படும். அது நிமித்தம் இது உற்சாகமும் அடையும், சில நேரம் என்ன செஞ்சிடும்? சோர்ந்து போயிடும். அதான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியில் தான் இந்த ஆவி உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு எரிச்சல், அது சோர்ந்து போகும், விசனம் அடையும். அந்த ஆவி உணர்வுள்ளதாக என்ன செய்து காணப்படுது. இந்த ஆவியை ஒரு மனிதன் அடக்கலைன்னா மதிலடைந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. இந்த கத்த தந்த அந்த ஆவியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்யணும்? வாழ தெரியணும். அதான் ஆவியை அடக்காதவன் மதிலடைந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமை, தாழ்மை நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் என்ன செஞ்சார்? காணப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஆவியில் பெருமைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம இந்த ஆவியிலையும் மாதிரியாக இருன்னு சொல்லி தீமோத்தேயுல என்ன செஞ்சுருக்கு? இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம அந்த ஆவியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தாழ்மையாக எளிமையாக நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்ம பாக்கியவான்களாக காணப்படுவோம். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையதுன்னு இந்த வேதவசனம் சொல்லுது. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி எங்களுக்கு கற்று தந்தீங்கப்பா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி பார்க்குறோம்ப்பா. நாங்களும் கூட எளிமையாய் தாழ்மையாய் காணப்பட, ஆண்டவரே, மேட்டிமைக்கோ பெருமைக்கோ எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடி காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவங்களையும் பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.